ஏன்னா நம்ம நிகழ்ச்சி நம்ம கல்லூரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா, ஒரு மனம் இருச்சுடர் பெருவிழா, ஒரு வித்தியாசமான முழுக்க முழுக்க ஒரு தமிழ்ல உச்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. எனக்கு குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு 2-3 காலேஜுக்கு வந்து என்னை கெஸ்டாக கூப்பிடுவாங்க. ஒரே சிம்பிள் தான், ஒரே நோட்டீஸில் இங்கிலீஷில் இருக்கும். ஊத்து படிக்கிறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகும். அப்படியே இல்லாமல் பார்த்த உடனே பளிச்சென்று ஒரு தமிழை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு. அதுக்காகவே நீங்கள் ஒரு அற்புதமான கையில் தட்டலாம். ஏன்னா காலையிலிருந்து வந்து நமது டாக்டர் ஆர்கேஎஸ் கலை அறிவியல் கல்லூரியில் காலையிலிருந்து எவ்வளவுதான் நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் வந்து அழகாக உங்களுக்கெல்லாம் போதித்தார்கள். போதிக்கும் பொழுதெல்லாம் பாதியை காணோம். தேடி தேடி போட்டு களைச்சி போய் பாவம் சரி இருக்கிறவங்கள கேட்டு கொஞ்சம் மாறட்டுங்கிறதுக்காக பேசுனாங்க. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா கேட்டவங்களாம் நிச்சயமாக பகிர்ந்துருப்பாங்க சார். கார்த்தி சார் கண்டிப்பாக பகிர்ந்துருப்பாங்க நிச்சயமாக. எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான். எப்படி ஒரு கத்தி வந்து ஒரு பற்றைகளை தீட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கல்லூரியும் நீங்கள் உங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தீட்டுவதற்கு நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக பதமாயிருவீங்க. ஆமாம், அதனால முழுக்க முழுக்க இந்த கல்லூரி உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சி பாதைகளை உங்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக கல்லூரி நிர்வாகத்துக்கு மீண்டும் ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம். மகிழ்ச்சி. நிகழ்ச்சி போயிடலாங்களா? இதை தாண்டா 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்க, எப்படா போற அப்படிங்கிற மாதிரி. நன்றி. இந்த அற்புதமான மேடைகளே என்னை அழைத்து வந்து உங்களுக்காக அறிமுகம் செய்து கொடுக்கின்ற வாஸ்துரிய டாக்டர் ஆர்கேஎஸ் கலை கல்லூரி அற்புதமான குடும்ப உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா பேசின கெஸ்ட்லாம் எல்லாரும் பேரையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் சொன்னா இவனும் போதிக்கத்தான் வந்தானாடா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சி போயிடலாம். இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க உங்களோட இணைந்து நானும், அதனால தான் நம்ம மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களோட சேர்ந்து தான் நான் பண்ண போகிறேன். அதை நான் ஜாலியாக சந்தோஷமாக நல்லா ரசித்து சிரித்து குதூகலமாக கொண்டாட போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, தேங்க்யூ. முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி வந்து நீ நல்லா ரசிக்கணும் சிரிக்கணுங்கிறதுக்காக தான். ரெடியா? வாய் விட்டு சிரித்தால் வாய் நத்தம் போகுமா? நோய் விட்டு போகும். அந்த பழமொழிக்கு என்னங்க தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம, ஏன்னா என்னை பார்த்து நிறைய உண்மையாகவே ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஏவி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. உண்மையாகவே அது அப்படியே நான் ஒரு கடந்து வந்த பாதைகளை உண்மையாக சொல்ல போனால் கொஞ்ச நேரம் கண் கலங்கிருச்சு எனக்கு. அவங்க பேச பேச அந்த சகோதரி கை தருங்க சகோதரிக்காக. உண்மையாக அவங்களை எழுதிய வார்த்தைகள் தான் அந்த அளவுக்கு கொண்டு போனுச்சா இல்லை அவங்கள வாசித்த அந்த வார்த்தைகள் தான் அப்படி கொண்டு போனுச்சான்னு தெரியல. உண்மையாகவே லைட்டாக கண்ணில் ஒரு சின்ன ஒரு கலங்கள் ஏற்பட்டுச்சு எனக்கு. உண்மையாகவே என்ன நேரில் பார்த்த மாதிரியே அந்த ஏவி அமைச்சிருந்தாங்க. ரொம்ப பெருமைக்குரியது, ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுக்கு மேலே நம்ம ஜாலி பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ. சகோதரி சொன்ன மாதிரி இப்படி 3 திரைப்படங்கள் இயக்கி, அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நான் 240 திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு கைத்தட்டணும். 240 திரைப்படங்களுக்கு நான் டப்பிங் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை அந்த 3 திரைப்படத்தோட இணைந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் கேட்டீங்கன்னா, மறைந்த குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கையில் நான் 2 முறை தேசிய விருது வாங்கலான்னு நினைச்சேன். ஒரு முறை கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால மெதுவாக அப்படியே கையை மட்டும் தட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா இது பல விருதுக்கு சமம். ஏன்னா நம்ம டாக்டர் ஆர்கேஎஸ் கலை கல்லூரியில் இருக்கக்கூடிய எத்தனை அப்துல் கலாம் இருக்கான்னு யாருக்குமே தெரியல. உண்மையாக அந்த வாய்ப்புகள் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்காக தலை வணங்குகிறேன். முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு, ஏன்னா பொதுவாகவே நான் இந்த மாதிரி கூட்டத்தில் நிகழ்ச்சி பேசி எனக்கு பழக்கமே கிடையாதுங்க. போன வாரம் சேலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. என்ன அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் பேச வச்சாங்க. என் நிகழ்ச்சி பார்க்க இதெல்லாம் பெருசாக கூட்டமெல்லாம் கிடையாதுங்க. என் நிகழ்ச்சியை பார்க்க சேலத்தில் 2 கோடி பேர். நம்ப மாட்டேங்க. எப்போ நீ அப்துல் கலாம் ஸ்டார்ட் பண்ணியோ நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சேலத்தில் என் நிகழ்ச்சி பார்க்க 2 கோடி பேர். ஒருத்தர் தனக்கோடி, இன்னொருத்தர் புண்ணிய கோடி. இப்படி 2 கோடி. அவங்களும் ஆடி ஆப்ரேட்டர் எப்படாம மைக்க கொடுப்பான் கிளம்பலான்னு காத்திருந்தாங்க. அப்படிலாம் இல்லாமல் உண்மையாகவே நிறைந்த மனதோடு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கண்டு கேட்டு கைகளை தட்டி ரசித்து கொண்டிருக்கின்ற தங்கம் போன்ற குணமும் இரும்பை போன்ற மன வலிமையும் படைத்த உங்களை பெற்ற பெற்றோர்களுக்காக எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்களா?
கூட்டிட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி டைம்லாம் சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. சரி ஓகே, எனிவே தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சியில் எல்லாம் செலிப்ரேட் பண்ண சேர்ந்து ரெடியா பேரண்ட்ஸோட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நிமிஷம் அண்ணா கொஞ்சம் ஏத்தனா தொண்டை கவுது. சிங் ஹலோ அடிச்சு ஹலோ சிங் ஹலோ அடிச்சு ஹலோ சிங் ஹலோ. ஓகேண்ணா சூப்பர் சூப்பர்ண்ணா மகிழ்ச்சி. அப்படி ஆடியோக்காரருக்கு கைத்தட்டல் கொடுத்துருங்க பார்க்கலாம். சூப்பர். ஏன்னா நம்ம என்னதான் நாங்க நிகழ்ச்சி பண்ணாலும் பேசினாலும் உங்களோட செவிகளுக்கு வந்து கொடுக்கறது ஆடியோ தான் இல்லைங்களா. உண்மையா அருமையான ஒரு ஆடியோ வந்து அண்ணா கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னே. இதுக்கு மேலே கையை வைக்காதீங்க, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகே தேங்க்யூ. நிகழ்ச்சியிலே இங்கே காலையிலிருந்து நம்ம கெஸ்ட்லாம் வந்து பேசினாங்க. டாக்டர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமாம் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு சில தலைவர்கள்லாம் வருகை தந்து வாழ்த்து பேசியிருந்தாங்கன்னா அவங்கள எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ரெடிங்களா? தமிழகத்தை ஆண்டு மறைந்த ஒரு சில தலைவர்கள்லாம் நம்ம கல்லூரியில வருகிறது நம்ம இடத்துல பேசியிருந்தா அவர்களை எப்படி பேசியிருப்பாங்க ஒரு சிறிய கற்பனை. அந்த வகையிலே மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனது விட்டு என்றும் மறையாத பொன்மான செம்மன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மேடையில வந்து பேசியிருந்தார்னா அவர் எப்படி பேசியிருப்பார்கள்? இதோ அன்பு கொண்ட பிறவர்கள், அருமை தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தாய் குலமே, என் ரத்தத்தை ரத்தமான உடன்பிறப்புகளே, என் உயிரினும் மேலான தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் முத்தான முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொடுனேன். அருமையான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. இன்று போல் என்றும் சிறக்க வேண்டும், பல நூற்றாண்டுகள் கலக்க வேண்டும். இந்த அற்புதமான திருநாளில் நமது டாக்டர் RKS கலைக்கல்லூரியிலே அருமையான கூட்டம், அற்புதமான படைப்பாளி. ஆஹா, கைகளை தட்டங்கள் பார்ப்போம். இது நம்ம நிகழ்ச்சி அல்லவா? இன்று மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர நமது கல்லூரி தான் சிறப்பானது. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இதை படிப்பாளி என்று நினைக்க வேண்டாம், ஒரு படைப்பாளியாக எண்ணி அனைவரும் நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க அண்ணா நாமம். நன்றி. அடுத்தபடியாக இந்த மேடையிலே முன்னாள் தமிழக முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து இந்த மேடையில் பேசியிருந்தா அவர் எப்படி பேசியிருப்பார்கள்? இதோ. வணக்கம். ஈட்பால் அன்பு கொண்ட கனகமன பரப்பி வழக்கம். பூவீடு பண்பாயான புனித உள்ளம், பூவையின் போற்றும் ஆண்வீடு உள்ளம், ஆண்பை அரவணைக்கின்ற அன்னை உள்ளம், மா பல்லா வாழையிட முக்கடி அன்றுடன் 52 சென்னை கடற்கரை வர சொன்னேனே நினைவுண்டா முகடுக்கு 3 எழுத்தில் சிறப்புண்டு. அது முத்தமிழ் மனம் உண்டு. அண்ணா என்பது 3 எழுத்து, தம்பி என்பது 3 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து, காதல் கலைஞென்று காணக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து. இந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் அவதியாக்கின்ற RKS என்பது 3 எழுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வழக்கம், வாழ்க தமிழ். நன்றி. அடுத்தபடியாக இந்த தமிழகத்தில் என்ன மாதிரி பல குரலை பேசக்கூடிய கலைஞர்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேர் பக்கம் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படி சிதறி இருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக நான் வந்து குரலை அறிமுகப்படுத்துகிறேன்னா என்னை தவிர மற்ற கலைஞர்கள்லாம் பேசுவாங்க, டே தமிழ்நாட்டை இவன் தாண்டா அந்த குரலை முறையாக பேசினா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு புகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட குரல், இந்த குரல் முதல் முறையாக தமிழகத்திலே நான் அறிமுகம் செய்த குரல். அவங்களும் இன்றைக்கு இல்லை, இருந்தாலும் கூட அவங்க செய்த தொண்டுகள் பல நூற்றாண்டுகள் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தமிழகத்தின் இரும்பு பெண்மணி, மறைந்த தமிழக முதல் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிற மேடையில் பேசியிருந்தாங்கன்னா அவர்கள் எப்படி பேசியிருப்பார்கள்? இதோ. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என் உயிரினும் மேலான தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் முத்தான முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான மேடைகளை, அலங்கார வேலைகளை, அருமையான கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு அனைவருக்கும் வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நாமம், புரட்சி தலைவர் நாமம். நன்றி. இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்டு மறைந்த தலைவர்கள் இல்லைங்களா? இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர் யாரு? தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ரெடியா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமது கல்லூரிக்கு வருகை தந்து பேசியிருந்தார்னா அவர் எப்படி பேசியிருப்பார்கள்? இதோ தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதோ.
உலகவர் ஓவியவ உற்சாக காவியவ ஓடை நறுமலர உடையவள் புதிரளவ அன்ப அழக உயர இன்பம இடுக தன்றல காடிய பாடிய பாலரச சுமைய மரகத மடிய மாடிக்க சுடர என்று வாழ்த்தி கொண்டே போகலாம். நமது கல்லூரி அல்லவா, நமது ஒரு படம் இருசுட பெருவிழா அல்லவா, நீங்கள கைகளை தட்டு ரசிக்க வேண்டும், கைகளை தட்டு ரசிக்க வேண்டும். ஆக வருகிறவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடம்பெறுகிற நன்றி வணக்கம். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். இந்த மேடையை எனக்கு புரியுது, உங்க சேம் ஃபீலிங் தான். ஆமா, நன்றி. இந்த மேடைக்கு ஆமா தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படுத்திக் கொண்டிருக்கின்றே. அவரு இன்னைக்கு இல்லை இருந்தாலுங்களா, ஸோ அவரை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அவருடைய குரல் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவர் நம்ம கல்லூரிக்கு வர போறாரு. ரெடி? மக்களே நல்லா இருக்கீங்களா? மக்களே நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நான் இன்னைக்கு மாதிரி சந்தோஷம் என்னைக்கு நான் பண்றது கிடையாது. நம்ம டாக்டர் டாக்டருக்கு மேல கையை தட்டுங்க. இந்த அருமையான ஒரு கல்லூரி எல்லாம் ஒன்றிணைத்து நம்ம ஸ்டூடெண்ட்ல உட்கார வச்சு அவ்வளவு அருமையான கெஸ்ட்ல வந்திருக்காங்கல்ல. அவன் கார்த்தி மூஞ்ச பாருங்க, அவன் 10 நாளா சாப்பிடாம இன்னைக்கு சாப்பிட்டீங்களோ, அருமையான சாப்பாடு மூக்கு பிடிக்க போட்டு தாங்க முடியல. மக்களே, நான் இறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இறந்து போனாலும் இதயமெல்லாம் இங்கதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க வாழ்க வேலைக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் நீங்கள் பல சரித்திரங்களை படைக்கன்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி மக்களே, நன்றி. நான் வர அடுத்த மீட்டிங் இருக்கு, ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி மக்களே, நன்றி. யாரு? கேப்டன் விஜயகாந்த் இல்லைங்களா? சரி, ஓகே. இதுவரைக்கும் தலைவர்களாம் பேசி முடிச்சாச்சு. இனிமேல் தான் நிகழ்ச்சிக்கு போக போறோம். போயிடலாங்களா? சரி, ஓகே, நன்றி. இப்போ ஓப்பனிங்ல 3 குரல் பேச போறேன். ஓகேவா? ஒரு 3 குரல் பேச போறேன். இந்த 3 குரல் யாரு அப்படின்னு யாவாயில சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. கரெக்டா சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்றவங்களுக்கு நிச்சயமாக எந்த பரிசும் கிடையாது. பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரெடி? பாபா தளபதி, பாபா சூப்பர் பா, அழகு அப்படி போடு போடு போடு, போல முருகன் பொட்டை போடு, குளத்துல ஒத்தாச்சு கொட்டை போடு, முருகம் பொட்டை போடு, இப்படி போடுதோ முருகன் சோறு போடுவான். நான் தான் கோஸ்ட் கோமாடுமா, யோ போராட்ட குருமாடுவான். ஐ வெயிட்டிங். யாருங்க? மொட்டை ராஜேந்திரன் இல்லையா? சரி, ஓகே. சரி, அடுத்த குரல் நிச்சயமாக சொல்றவங்களுக்கு அரப்பு ஒண்ணு மோதிரம். வாங்குற பேமெண்டே இவ்வளவு இருக்காதாடா. சரி, போடுற டப்பா தான் கொடுப்பேன். பார்க்கலாம், கரெக்டா சொல்லணும். பார்க்கலாமா? ஓகே, ரெடி? இல்ல, இப்ப ட்ரெண்டி தான், ட்ரெண்டி வாய்ஸ் தான். இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெடி? வெந்து திறந்தது காடு அப்பா மாவனே, ஆர்கேஸ்க்கு வணக்கத்தை போடு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கையா தட்டுங்க. நம்ம நிகழ்ச்சியில யாரு? சூப்பர் கூல் சுரேஷ். சரி, ஓகே, இது கரெக்டா சொன்னீங்க. அடுத்த குரல் சொல்றவங்களுக்கு நிச்சயமாக 10,000 மதிப்புல பட்டு புடவை தரமாட்டாங்க இல்லையா? கிடைக்காதுங்கிறீங்க. சரி, சந்தோஷம். நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. பார்க்கலாமா? கரெக்டா சொல்லணும். ரெடி? ஏய் தம்பி, நண்டே இது நந்தி இது நதி 40 ரூபாயா? ஏய் 40 பஜனை கச்சேரி பண்ணண்டா, பஜார் பண்ணீங்களேடா. நண்டே சொல்லுது, நான் சொல்லுது, ஜசி ஜசின்னு சொல்லுத. யாரே? சூப்பர். டீ கடை கணேஷ், சாரி விடிவி கணேஷ் இல்லைங்களா? சரி, ஓகே. இந்த குரல் நிச்சயமா சொல்றவங்களுக்கு நாங்களாம் பரிசு தர தேவையில்லை, நீங்களே வாங்கிக்கலாம். பக்கத்துல 501 சோப்பு குடிக்கலாம், மலசலம் துவைக்கலாம். பார்க்கலாமா? இந்த குரல் யாருன்னு கரெக்டா சொல்லணும். ரெடி? இங்க கல்லாட்டாடிங்க, இங்க எல்லாம் கொட்ட அள்ளிங்க, அப்ப குட்டி நீ போய் கோட்டை போடான், முதல்ந்து சாப்பிடுறேன். தற்கொச்சினா சிங்கம் இருக்கணும், சபையினா சங்கம் இருக்கும். ஆசம் பங்கு பங்கு சும்மா பிரிச்சு 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 மறைஞ்சிரு பங்கு. யாரே? பொராட்டா சூரி இல்லைங்களா? ஆனா கொஞ்சம் மானிட்டர் ஏற்றி விடணும். ஓகே, தேங்க. பொராட்டா சூரி அவர்கள். சரி, ஓகே, இது வரைக்கும் கரெக்டா சொன்னீங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது இந்த குரல் யாரு அப்படி எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா போதும், நான் ஓகே பார்க்கலாம். ரெடி? ஜி இப்ப நமக்கு மச்ச மல்சு செம்மையா சூப்பரா நச்சினு நறுக்கினு கெத்த கலசல கீழ்ட சூப ஐயா எவ்வளோ ஐயா எவ்வளோ ஆஹா ஓ அடைங்க வைனா அடே சூப்பர் 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 ஜி. விஜய் சேதுபதி இல்லையா? சரி, ஓகே. இதுவரைக்கும் ஆண்களுக்காக பண்ண நிகழ்ச்சி. இப்ப பண்ணக்கூடிய நிகழ்ச்சி பெண்களுக்காக. ஓகேவா? எல்லா வீட்டில் டிவி இருக்குதுங்களா? எல்லா வீட்டில் டிவி இருக்காக்கா? இருக்கா? அடமானத்தில் இருக்கா? இருக்குல்ல? பொதுவாகவே எல்லா வீட்டிலும் டிவி இருக்கும். எல்லாருக்குமே டிவி இருக்கும். இந்த டிவி எப்படி பார்ப்பான்? கண்ணாலையா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
ரிமோட்டை வச்சு நம்ம சக்கு சக்குன்னு விளம்பரம் வந்தால் மாற்றி அடுத்தடுத்த சேனலை பார்ப்போம் இல்லையா? நம்ம டிவி இப்படி தான் ஒரு ஃபார்முலாவே ரிமோட்டை வச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டில் 2 சேனலை ஒரே டைமில் அப்படி ரிமோட்டை வச்சு அப்படி சக் சக்குன்னு மாற்றி பார்க்க போகிறோம். 2 சேனலை ஒரே டைமில் அப்படி சக் சக்குன்னு மாற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் பெண்களுக்கான அழகு குறிப்பு, சன் டிவியில் பெண்களுக்கான அழகு குறிப்பு, விஜய் டிவியில் விவசாய சாகுபடி. இந்த 2 சேனலை ஒரே டைமில் பார்த்துருந்தோம்னா அங்கே எப்படி பார்த்துருப்போம்? ரெடி. பெண்கள் அழகாகவும் மிருதுவாக இருக்க வேண்டுமானால் 4 பாத்திகளாக வெட்டி பிரித்தெடுக்க வேண்டும். பெண்கள் முகப்பரு அறவே போக வேண்டுமானால் கடப்பாறைகள் குத்தி பம்புட்டியால் அப்புறப்படுத்த வேண்டும். பெண்கள் பற்கள் பலி 2 வெண்மையாக மாற வேண்டுமானால் ஈர களிமண் கொண்டு அதை அடைக்க வேண்டும். பெண்கள் கூந்தல் கருப்பாகவும் நீளமாக வளர வேண்டுமானால் அந்த நாட்டை புடுங்கி விட்டு வேறொரு நாட்டை நட்டவும். டிவி வெடிச்சு போச்சு. ஆமா, சரி, ஓகே. கிரிக்கெட் கிரிக்கெட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கிரிக்கெட் சூப்பர். ஏன்னா கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம கார்த்தி சார் சொன்ன மாதிரி கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டவொன்னா தோனி, தெண்டல்கர் அப்படின்னாங்களே, அது மாதிரி கிரிக்கெட் இல்லையா? கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிக்கும். கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிக்கும். கிரிக்கெட் நம்மளை விளையாடுறதை விட அதிகமாக டிவியில் விரும்பி பார்ப்போம் இல்லைங்களா? இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது முக்காடு போட்டு 3 நாள் உட்காந்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கிரிக்கெட்னாவே கமெண்ட்ரி கொடுப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடும்போது கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதல் முறையாக கிரிக்கெட் கமெண்ட்ரி அப்படின்னாவே ஆங்கிலத்தில் தான் கொடுத்தாங்க இல்லைங்களா? எல்லாரும் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். தமிழ் சேனல் இப்போ வரும்போது தமிழில் கமெண்ட்ரிலாம் கேட்டிருக்கலாம். யாராவது தெலுங்கில் கேட்டுருக்கிறீங்களா? நானே கேட்டதில்லை தெலுங்கில். இது ஒரு மசாலா தெலுங்கு. முதல் முறையாக ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி தெலுங்குல வந்திருந்தா எப்படி வந்திருக்கலான்னு காட்ட போறேன். கூட்டத்தில் யாருக்கா தெலுங்கு தெரிஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. இது ஒரு மசாலா தெலுங்கு. முதல் முறையாக கிரிக்கெட் కమెంటరీ ఇదో తెలుగులో. నమస్కారాలు. ఇండియా విస్ పాకిస్తాన్ క్రికెట్లో ఇండియా పోడుతుంది, పాకిస్తాన్ ఆడుతుంది. ఇమ్రాన్ ఖాన్ పెట్టిస్తారు, కంగులి పబ్లిక్ చేస్తారు. కంగులి పొట్ట పందులు ఓడిపోయి పూందిరిచు సందులు. అరే దేవుడా, ఇమ్మాకర మొరగ్గర కంగుడి కడిపెత్తారు గ్రౌండ్లే. உங்க வீட்டுக்காரு, எங்க வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டுக்காரு, மாருதி காரு, பீச்சா காரு, மறுபடி காரு பிடிக்கனே வீசினாரு வீசினாரு வீசினாரு. வீசின பந்துలు పడాద எடுத்து பட்டு தொங்கிரிச்சு தொப்புలు. அரே தேவடா, கோவிந்தா கோவிந்தா. முதல் முறையாக கிரிக்கெட் கமெண்ட்ரி தெலுங்குல. சரிங்களா? மசாலா தெலுங்கு. ஆமாம், மசாலா போட்டு வச்ச தெலுங்கு. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தபடி மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மிமிக்ரி அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையானே. நான் ஒரு குரல் பேசுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். போன வாரங்கள்லாம் ஏற்காட்டில் 4 நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணதுனால இந்த மாதிரி ஹீல்ஸ் ஏரியெல்லாம் நிகழ்ச்சி பண்ணும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். சரிங்களா? அப்படிலாம் இருக்கு. மிமிக்ரி நாங்கள் எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சில கற்றுக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? பொதுவாகவே நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித்தில் எடுத்து பேச முடியாது. முதல்ல சின்ன சவுண்டெலாம் நாங்கள் கேட்ச் பண்ணுவோம். சவுண்டு கற்றுக்கிட்டு இந்த சவுண்டு மூலிமா யாராவது குரல் வருதா அப்படின்னு இமிடியேட் பண்ணி அதை ட்ரெயின் அப் பண்ணுவோம். இதுதான் மிமிக்ரியோட ஃபார்மேட்டு. அதே மாதிரி இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ எந்த சவுண்ட் இருந்து எந்த குரல் மாறுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராய போகிறோம். ஓகேவா? போயிடலாமா? சரி. இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே என்ன வரும்? வாந்தி வருமா? ஏன் போதும். இந்த மாதிரி சின்ன சவுண்டு வச்சு மாற்ற போகிறோம். ரெடிங்களா? சரி, ஓகே. சாப்பிட்டாச்சு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய் மனலகி, நம்ம கேளு. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிந்து நல்லடா. காந்தி பிறந்த தான் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்திருக்காரு. நான் காந்தி நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறதும் நீ நடந்துக்கிறது தான் இருக்கு. வர மக்களே, யாரு சாப்பிட்டு ஏப்ப விட்டா விஜயகாந்த் வருவாரு. இது அப்படியே ஒரு மாடு. மாடு எப்படி கொத்தும்? மாடு மாறி இருக்கா, மனுஷன் மாறி வாழண்ணா. நைனா, என் தங்காச்ச நாய் கட்சி வச்சுப்பா. யார் வந்தா? ஜனகராஜ் இல்லைங்களா? இது ஒரு எருமை கத்து. எருமை மாடு எப்படி கத்தும்? என்ன மாதிரி கத்துமா? கொஞ்சம் ஹார்டா. இந்த 18 பட்டிக்கும் நான் தான் நாட்டாம கண்ணி. என்ன அண்ணாமலை, இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கடி கிரிகிரி. இதுக்குத்தான் இந்த புண்ணாக்கு வேணுங்கிறது. யாரு? எனக்கா? மகிழ்ச்சி. வினு சக்கரவர்த்தி ஒரே ஒரு அக்காவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது. பாவம், படிப்பை தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? மகிழ்ச்சி, சந்தோஷம். வீண சக்கரவர்த்தி அவர்கள் 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இங்க ஒரு 3, அங்க ஒரு 1, 4. சரி, ஓகே. சரி, அடுத்து ஆட்டுக்குட்டி எப்படி குத்தம்? ஆட்டுக்குட்டி
அதாவது என்னைக்குமே ஒரு மனசோட வாழ்க்கையில ரெண்டு சந்தோஷம், ஒன்னு அப்படி இன்னொன்னு இப்படி. அது எப்படின்னா இல்ல, அது அப்படியே தான். யாரு? சூப்பர் பாக்கியராஜ். இதே ஒரு டாக் நாய் இப்படி கொத்தம். வா 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 ஆடு கக்க மக்கா கல்ல கண்டு நாய் காணா, நாய் கண்டு கல்ல காணா. குறுக்கம்பிச்சு போடுவேன், ஓடி போய் நாய. மகா ஜனங்களே, சத்தியமா சொல்றேங்க, இந்த நாய்க்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. பேர் மாட்டியா? ஆடு கக்க மக்கா ஆடு என்ன? யாரு? கவுண்டமணி. இது ஒரு டாங்கி. ஒரு கழுத வாய்ஸ் பாருங்க. அடி காந்திமதி 1901 உள்ள காலத்துல இப்படித்தான். யாரு? சூப்பர் சுருளி ராஜன் இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் தெரிய மாட்டேங்குது. விவேக்ன்றாங்க. விவேக் சார் ஒரு படத்துல அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இல்லையா? அது மாதிரி விவேக். ஓகே, சுருளி ராஜன் அவர்கள். ஓகே, அடுத்து சிறப்பு நிகழ்ச்சி வைகை புயல் வடிவேலு. சரிங்களா? வடிவேட்ட போய் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க போறோம். எந்த கேள்வி கேட்டாலும் வடிவேலு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறாரு. இதோ வாங்க வடிவேலு, வணக்கம் வாங்க. ஆஹா, கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க ஐயா. ஏழு நாங்களாம் ஜூராவளி கஞ்சலி சுண்டல் தின்றவங்க, அடமலையில் அவள் தின்றவங்க, கொற்ற மலையில கொய்யா திங்கிற கொய்யால கேட்க வேண்டிய கேள்வி கேளு. அண்ணே சரிங்க, முதல் கேள்வி. அங்கங்க பார்த்தா சிக்கன் குனியா நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த சிக்கன் குனியா வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? தம்பி, சிக்கன் குடியா வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? என்ன வழி? எல்லாரும் சிக்கனை சாப்பிடும் போது குனியாம இருக்கணும், அப்ப சிக்கன் குனியா வராது. அப்படி அதை விடுங்க. இந்த பஸ்ல கண்டக்டருக்கும் இந்த டிரைவருக்கு என்ன வித்தியாசம்? தம்பி, நேரா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு போங்க, அந்த பஸ்ல ஏறுங்க. கண்டக்டர் தூங்கிட்டாருன்னா யாருமே டிக்கெட் வாங்க வேணாம், அதே டிரைவர் தூங்கிட்டான்னு வச்சுக்க. மொத்தத்துக்கு வாங்கலாமா டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டு. அப்படியானே. ஆனா அடுத்த கேள்வினே, இந்த சமீபத்தில் சுனாமி ரொம்ப பீதி கிளப்பிட்டாங்க. இந்த சுனாமி எப்படி வருது? சுனாமி எப்படி வருதுன்னா கடலுக்கு கீழே வர அரிப்புறால சுனாமி வருது. அப்படியா? அந்த அரிப்பை தடுக்க என்ன பண்ணலாம்? எல்லாரும் கடலுக்குள்ள இறங்கி அரிப்பு வர இடத்துல லேசா சொரிஞ்சு விடணும்டா, வராத சுனாமி. வரட்டுமா வரட்டுமா? போங்க தம்பி, நாங்களாம் வாங்காத ஏரியாவே கிடையாது. ஓகே, தேங்க்யூ 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 தளபதி. நன்றி. அடுத்து கைத்தட்டலை காணோம். அதாவது மைக்கை பிடிச்சி அரை மணி நேரம் கூட ஆகல, 43 தடவை கேட்டியாடா கைத்தட்டு கைத்தட்டு நீங்கள் நினைக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், கைத்தட்டல் எனக்காக கிடையாதுங்க, எல்லாம் உங்களுக்காக தான். நீ தொடர்ந்து கைத்தட்டினா பித்த வெடிப்பு, நாடி நரம்பு தரைச்சி, மூட்டு வலி, முதுகு வலியெல்லாம் வராது. 18 வகை ஸ்கின் ப்ராப்ளம்லாம் பறக்கு தான், மேக்கப்லாம் போட தேவையில்லை. அதெல்லாம் நீ தொடர்ந்து கைத்தட்டுங்க, எல்லாம் உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். ரெடிங்களா? ஓகே. அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இளைய தளபதி விஜய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அல்டிமேட் அஜித் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்ம டாக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கெப்பாசிட்டி இல்லை சார். ஓ, எந்த டாக்டர்? நம்ம டாக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மகிழ்ச்சி. போயிடலாமா? ஓகே. அகில உலக சூப்பர் ஸ்டார் இல்லை, உண்மையாக ஒரு படத்தை கைத்தறி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய கல்லூரி அருமையாக சிறப்பாக நடைபெறக்கான உறுதியாக இருக்கக்கூடியவர். அதனால சும்மா நகைச்சுவை தப்பான கேஸ். ஏன்னா இந்த மேடை என்னுடைய மேடை இப்போ இல்லைங்களா? ஸோ அதை நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த கல்லூரி நீங்கள் பயன்படுத்திக்கன்னு சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி. இதோ அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்காக இதோ. ரஜினியை நம்ம இடத்துக்கு கூப்பிடலாமா இல்லை சினிமா வசனங்கள் பேசலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கல்லூரிக்கு வர வைக்கலாமா? சினிமா வசனங்களா? சினிமா வசனம். ஓகே, தேங்க்யூ. சரி, ரெண்டு பேர் சேர்ந்து ஓகேவா? அன்பு பெரியோர்களே, அறவை தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உயிரின மேலான அன்பு ரசிக உள்ளங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி கல்லூரி நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வர சொன்னாங்க. அப்புறம் சொன்ன இல்லை சார், கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படி சொன்னேன். இல்லை இல்லை, நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படி சொன்னாங்க. வந்த கைத்தறி இங்க காணமே. இதான் எந்த மேடைக்கு போறோம் சில கதைகள்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, இந்த மேடையில் ஒரு சில வசனங்கள் மட்டும் தான் பேச போறேன் சொன்னேன். ஏதா உங்களுக்கா தமிழ் படங்களை மருக வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படியே சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படியே சொல்லுவேன் நினைப்பாரு. அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா யாரே செட்டிங்க வேங்கை மிக ஒத்தல நிற்க தில்லு இருந்த மொத்தமா வராதிங்க, ஒவ்வொருத்தர வாங்க. ஓகே, நன்றி. அடுத்தபடியாக இளைய தளபதி விஜய் ரசிகர்களுக்காக ஒரு சவுண்டு மட்டும் தானே, சவுண்டு மட்டும். சிங் ஹலா
ஷேக் ஹலா ஹலா கொஞ்சம் லைட்டா ஏத்தனா லைட்டா ஷேக் ஹலா கொஞ்சம் கெயின் ஏதறீங்களா லைட்டா. ஷேக் ஹலா. நன்றி இளைய தளபதி விஜய் ரசிகர்களுக்காக இதோ வேண் 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 என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கும் வீட்டுகிற கூட்டை கூட்டை குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சி பகரவங்களுக்கும் அன்பான வணக்கங்கண்ணா. நான் வணக்கங்கண்ணா. எங்க என்ன தோணுதோ சொல்லுவேன், எங்க என்ன தோணுதோ செய்து பார். அவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாது, வேற வேற கான்ஸ்டபிளே போதும். இதோ ஆர்டிமிஸ்டா அஜித் ரசிகர்களுக்காக இதோ அண்ணா லைக் பிடிக்கும் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஆத்திப்பட்டி ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்லமாக அழித்த அயோக்கியத்தனம் இது கதைகள்ல கருப்பு சரித்திரம். விஜய் பேனாரு, விக்ரம் பேனாரு, கார்த்திக் பேனாரு, கமல் பேனாரு. ஆனா வீட்டு சொல்லி பெண் வாந்தலில் விழுந்தா ஐயோ தலன்னு என்னதான் கூப்பிடுவேன். அது தெரிக்க விடலாமா? ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் பல குரல் நிகழ்ச்சியில் அப்படி கேட்டேங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்தையும் சென்னை கூட்டு போயிடலாங்களா? போலாமா? எல்லாரும் சேர்ந்து இலவசமாக சென்னையை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். ரெடிங்களா? நம்ம எதில் போக போகிறோம்? ட்ரெயினில் போக போகிறோம். ஓகேவா? ட்ரெயினில் போக போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கணும். எங்கே உட்காந்துருக்கோம்? பெஞ்சில் உட்காந்துருக்குறீங்களா? ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். நம்ம ட்ரெயின் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து நேராக சென்னைக்கு போக போகுது. ரெடிங்களா? ஓகே, தேங்க்யூ. சாலா ஒரே ஒரு டிலே மட்டும் வேணாம். ஒன் செகண்ட். தேங்க்யூ. ஷேக் ஹலோ. ஓகே, ரெடி போலாமா? ஓகே, சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. ஓகே, நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். நம்ம ட்ரெயின் எங்க போக போகுது? சென்னைக்கு போக போகுது. ரெடி இருக்கீங்களா? ஓகே, ரெடி, தேங்க்யூ. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியின் 2404 சென்னை புறப்பட தயாராக உள்ளது. இன்னும் ட்ரெயின் சென்னைக்கு போகல. எங்க நிக்குது? தண்டவாளத்தில் நிக்குதா? எங்க நிக்குது? சரி சரி, ஒரு அரக்கோணத்தில் போய் நிக்க வச்சுக்கலாம். இல்லைங்களா? போற வழியில அரக்கோணத்தில் போயிட்டு வண்டி நிக்குது. டிரைவரை காணோம். சரி, டிரைவரை காணோம். நம்ம போற ட்ரெயினுக்கு யாரு ஓனர்னு பார்த்தீங்கன்னா நடிகை மும்தாஜ். நேராக போனை போட்டு, அம்மா நம்ம ட்ரெயின் அரக்கோணத்தில் நிற்குதுங்க, டிரைவர் வேறு எஸ் ஆகிட்டார், காணோம், என்ன பண்ணுறது தெரியலாமான்னு சொல்கிறோம். பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க, என் ட்ரெயினை நானே வந்து ஓட்டுறேன்னு சொல்லி யார் வந்து ஓட்ட போகிறா? நடிகை மும்தாஜ். எப்படி ஓட்டுவாங்க? இன்ஜின் சவுண்ட் யார் தப்பா நினைக்காதீங்க. ரெடியா? பேக் டயர் பஞ்சர். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி. சரி, அடுத்தபடியாக மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. சந்திரமுகி திரைப்படம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி திரைப்படம் பொதுவாக ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை எல்லாரும் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டை தாண்டி இன்னும் கூட ஜப்பானில் ஓடிக்கிட்டே இருக்குதான், அட்ரஸ் தெரியாமல். இல்லை, சந்திரமுகி திரைப்படம். இந்த சந்திரமுகி திரைப்படத்தில் கடைசி காட்சி, கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து ரஜினிகாந்த் வந்து சந்திரமுகியை பார்த்து ஒரு சில வசனங்கள் பேசியிருப்பார். எப்படின்னா, ஏய் சந்திரமுகி, நான் தான் வேட்டைய துர்காதி பிரச்சனையாம இப்ப வந்திருக்க, நீயே வந்த வா, இல்லை போ அப்படின்னு ஒரு சில வசனங்களை பேசியிருப்பார். இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, விஜயகாந்த் ரஜினிகாந்த் ஓரமாக உட்கார வச்சுட்டு வேற நடிகர்லாம் சந்திரமுகி திரைப்படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி பேச வச்சிருந்தோம்னா
அவங்க எப்படி பேசி பார்க்கலாம். முதலாவது பேசக்கூடிய நடிகர் யாரு? காதல் இளவரசன் கமலஹாசன் அவர்கள் வந்து சந்திரமுகி திரைப்படத்தை நடிச்சு இந்த கிளைமேக்ஸ் காட்சி பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? ஆனால் அப்படியே இருக்குன்னா எப்படி பேசியிருப்பாரு? இதோ இந்த வார சந்திரமுகி, உனக்கு எனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பகவனாச்சு, அது கூட நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்திறமை. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்த செய்த கலவைனி, உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதையினை, மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கனால் மனித உணர்ந்து கொள்ள சந்திரமுகி மனித ஜென்மம் அல்ல, அதையும் தாண்டி கொடூரமானது. இந்த நேரத்தில் வீரங்களை என்ன சொல்ல தெரியுமா? எங்களுக்கு கைகளை தட்டணும். ஆமா, நன்றி, வணக்கம். இதே பஸ் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசியிருந்த எப்படி? பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆய் செல்லம் பாரு, நான் தான் வேட்டை இவனை களத்தில் வச்சு கொன்று விடாய். கோயில் வாசலுக்கு கோட்டை வாசலுக்கு 63 போட்டது முத்தப்பாண்டி கோட்டடி. நீ வா செல்லம், உன குச்சி விட்டா குருவிட்டு வைக்க தரேன். மரத்தில் வச்சுக்கோ, கடுப்பா இடுப்பு உடைச்சு விடாய். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. நன்றி 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 ரசிகளே. அடுத்து மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. என்ன கேட்டீங்கன்னா, சரியா காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 9:30 10? சரி, பொதுவாக ஒரு 7 மணி இல்லைங்களா? அதிகபட்சமாக ஒரு 7 மணி. 7 மணி 4 மணியா? சாம கோடைங்க மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இன்னும் நியூஸ் கலெக்ஷன் பண்ணுறதே வேலையாக போச்சு உங்களுக்கு. எதுக்கோ ஒன்று அனுப்புறீங்க போங்க. சரி, ஒரு 6 to 7 மணி வச்சுக்கலாம், சரிங்களா? 6 to 7 மணி. ஸோ இந்த 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே அப்படியே முகத்தை கழுகிட்டு டிவி போட்ட உடனே எந்த டிவி போட்டாலும் லைனாக உட்காந்துருப்பாங்க. யார் உட்காந்துருப்பா? யாரு? சோசிக்காரங்க. நீங்கள் எந்த சேனல் போட்டாலும் அந்த சேனல்ல ஹிந்தினா ஹிந்தி சோசிக்காரர், தெலுங்குனா தெலுங்கு சோசிக்கார், தமிழ்னா தமிழ் சோசிக்கார், எல்லா சேனல்லையும் சோசிக்காரங்களா உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு ராசி கேட்காம அடுத்த வேலை யாருமே செய்யறது இல்லை இல்லையா? சரி, 12 ராசி சொன்னா விடிச்சு போயிடும். 3 ராசி சொல்றேன். இந்த 3 ராசி யாருக்கு வரும் அப்படியே வச்சுக்கலாம். ரெடியா? ரெடி. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ராசியானக்கள் தோசைகள். இந்த தோசைகளை நன்றாக கழுவி அடுப்பில் வைத்து தக 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 என்று பழுக்க வையுங்கள். பிறகு உங்கள் மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், கொத்தனார் அழைத்து வந்து அதில் 10 நிமிடம் அமரச் சொல்லுங்கள். பிறகு உங்களுக்கு விடுதலை. கடகராசினியர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ராசியானக்கள் கடப்பாக்கள். இந்த கடப்பாக்களை குறுமுனையாக சைத்து வைத்துக் கொண்டு ஒரு 14 அடி தொலைவிலிருந்து ஓடி வந்து நச்சி நச்சி என்று 13 முறை முட்டிக்கொள்ளுங்கள். இப்படியே முட்டிக்கொண்டால் உங்கள் கைவலி, கால்வலி, முட்டி வலி எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு தினமும் தீபாவளி தான். அடுத்த ராசி வராது. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் பேசுவார். யாரு? சாலமன் பாப்பை அவர்கள். ஐயா வாங்க, நீ எவ்வளவோ பட்டிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு சொல்றீங்கயா, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எப்படி பேசிடுவார் பாருங்க. இதோ, அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, வாங்க பழகலாம். வாங்கய்யா பழகலாம். என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணுயா. ஒன்று அங்கவி, இன்னொன்று சங்கவி, இன்னொன்று பிறந்தா பொங்கவி. அருமை. அதாவது புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையா. பொறுமையா கேளுங்க. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சண்டை. என்ன பண்ணுறது தெரியல. உடனே ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே பொண்டாட்டி எடுத்து பேசிட்டு 4 மணி நேரத்தில் வச்சுட்டா. எவ்வளோ? 4 மணி நேரம் பேசிட்டு வச்சுட்டா. புருஷன் ரொம்ப கோபப்பட்டுட்டா. எந்திரிச்சு, என்னடி எப்போ எடுத்தாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நொய்யுன்னு பேசுவேன், இன்னைக்கு 4 மணி நேரத்திலே வச்சுட்டியேன்னு கேட்குறான். வேற ஒன்றும் இல்லைங்க, வந்தது ராங்காலு. ராங்காலை 4 மணி நேரம் பேச குடும்பத்தில் குதூகலம் இருக்குமா ஐயா? வரட்டுமா? நாளைக்கு சந்திக்க வேணாம் ஐயா. ஓகே, நன்றி 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 சொல்லே. அடுத்து மீண்டும், ஏன்னா எப்பயுமே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சார் சொன்னார், சார் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது அந்த குத்து விளக்கெல்லாம் மறுபடியும் நீங்கள் ஏற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படி சொன்னார். அதனால் நம்ம அடுத்த நிகழ்ச்சி அதை செஞ்சுருவோம் சார் அப்படி சொன்னேன். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்களா? ஓகே, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாங்களா? ஓகே, நம்மளுடைய சகோதரியுடைய அற்புதமான ஒரு நடனத்தை பார்ப்போம். அடுத்து இருக்குது, நான் என்ன போக மாட்டேன், வச்சு செய்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க, டைம் இருக்குது. ஏன் சார்? அதனால் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். தொண்டையெல்லாம் கவ்வுது. ஆமாம், ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நிகழ்ச்சியை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடிங்களா? ஓகே, தேங்க்யூ.
ஓகே சூப்பர். பலத்த கைத்தட்டலோடு அடுத்து நம்ம சகோதரிகள் வந்து அருமையான ஒரு நடனம் உங்களுக்காக தருவார்கள். அதை தொடர்ந்து நிச்சயமா அடுத்து வேற ஒரு பிளான்ல நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ. யாரே வரக்கூடாதா? 4 நாளா சுளுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அன்புக்காக தான் நமது கல்லூரிக்கு வந்தது காரணமே. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய அன்பு கிடைக்கும் நம்புறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு நடனத்தை கூட அடுத்து நம்ம உள்ள வந்துடலாம். தேங்க்யூ.